வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். 7 வருடத்துக்கு முன்ன கேப்பன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஓட்ட புழுவரிச்சு வண்டரிச்சு போயிருக்கு. ஒரு வாரத்தை வச்சிருந்தாலே இந்த கேப்ப என்னத்துக்காகும்? ஆண்டு மாதிரி கேப்ப. அப்ப 7 வருடத்துக்கு முன்ன உள்ள கேப்பன்னு சொன்னா எப்படி இருக்கும் மனசுக்குள்ள நினைங்க. இன்னைக்கு கேப்பக்குள்ள மாமா காய்ச்சி ஊத்துதா, நாளைக்கு இவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துன்னு சொன்னா அதே கேப்பக்குழு இவளுக்கு வராமையா போயிரும். மாமியால போட்டதுலன்னு நினைச்சோம்னு சொன்னா நாளைக்கு நமக்கு வரக்கூடிய மருமவா மனசுக்குள்ள நினைப்பாளா நினைக்க மாட்டாளா? இன்றைய மருமகள் நாளைய மாமியார். இன்னைக்கு உங்க மாமியாரை நீங்க குடும்பப்படுத்தினா உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய மருமவா உங்களை கொடுமைப்படுத்துவா. உண்மையா பொய்யா? அதனால மாமியார பெற்ற தாய் மாதிரி பார்த்துக்கிடுங்க. சாப்பாடு சாப்பாடு அத்தையை கொண்டு கொடுங்க. உங்க அத்தை சாப்பாடு வேண்டானாலும் விடாதங்க. அத்தை பேர்ல நல்ல சொத்து சுகம் காலத்து காத்துல நகை கிடந்துன்னு சொன்னா சாப்பாடு சாப்பாடு போவோம். அத்தையே கட்டிலோட கிடந்து மல்லு கட்டிட்டு கிடந்தாவன்னு சொன்னா எல்லாரும் எங்க போறோம் வரிசையா? அத்தை அத்தை நீ அத்தை பார்க்க போறவ, அத்தையை பார்க்க போறீங்களோ? அப்படியா? சரி சரி, அத்தையை பார்த்துட்டு வாங்க. அதே போலவே சித்திரவெள்ளி பெண்குடியா மனசுக்குள்ள நினைக்கா என்ன நினைக்கா? நல்லா ஆக்கி போட்டோம்னு சொன்னா தின்னுட்டு கிளவையும் படுத்துக்கிடுவான், வீட்டுல இருப்பானே. அதனால சரி 7 வருடத்துக்கு முன்ன உள்ள கேப்ப எடுத்தா கேப்ப கூழ காய்ச்சா. கேப்ப கூழ காய்ச்சா? சரி, கேப்ப கூழ காய்க்கால அது நல்ல காய்ச்சாளா? ஒரு நல்ல காய்ச்சாளா? 1-2 வேக வச்சா? அரை குறையா அவிய வச்ச. மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கறது சில வீட்டுல வேண்டாரப்புக்கு தான் கொடுப்பாங்க. மிச்சம் உள்ள தோசை, மிச்ச இட்லி, மிச்ச குழம்பு, மிச்சம் சோறு கிடந்ததுன்னா மிச்சம். உண்மையா பொய்யா? சாப்பாடை கொடுக்க மனசு வர மாட்டேங்கயா. மிச்சம் கிடந்ததுன்னா ஏல பாட்டி கொஞ்சம் சாப்பிட்டு போக சொல்லல, கொண்டு பாட்டிட்டு கொண்டு கொடுல. நல்ல பண்டம் வாங்கிட்டு வரத முதல்ல நல்லா தின்னு முடிச்சுட்டு திங்க முடியாதது அத்தைக்கு. என்ன செய்ய? அதே போலவே சரி சித்திரவெள்ளி மனதுக்குள்ள நினைத்தா ஒரு பாத்திரத்துல கொடுத்தாளா கேப்ப கூழ? பாத்திரத்துல குடிச்சாம்னு சொன்னா எவன் கழுவ? பாத்திரத்தை யாரு கழுவ? தாத்தா இப்ப சமைச்சு சாப்பிடுறதை விட ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதே நிறைய ஆகி போச்சு. வீட்டுல அரிசி கிடக்கும், பருப்பு கிடைக்கும், காய்கறி கிடக்கும், அது பொங்கணும் இல்ல? பொங்கணும் டைம்லாம் இருக்கும் தாத்தா. பொங்கணும்னா தின்னோம்னா பாத்திரத்தை எவன் கழுவ? இது கடையில 3 இட்லி அங்கன்னு சொன்னா அந்த தூக்கி போட்டுடலாம். பாத்திரம் கழுவுக்கு ஒரு மிஷின் வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. வந்துட்டுல வந்துட்டு 20,000 நம்ம நாட்டுக்குள்ளதான் வரல நினைக்கேன். பாத்திரங்கள் ஒரு மிஷின் எங்க வச்சுடுங்க. பாத்திரம் உள்ள போட்டோம்னு சொன்னா அந்த கழுவி தந்துருமா? எல்லாம் மாச்சலா தான் இருக்கு. ஒரு வேலையும் பார்க்காம காலையில ஒரு 5 மணிக்கு வந்துருச்சு வாக்கிங். என்ன செய்ய? காலம் மாறி போச்சு. அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல இறைச்சி தண்ணி எடுப்பாங்களாம். எடுப்பாங்களாம் ரெட்டை குடம் போட்டு, தலையில ஒரு குடம் இருக்கும், இடுப்புல ஒரு குடம் இருக்கும், கையில ஒரு குடம் இருக்குமா. 3 குடம் போட்டு அந்த காலத்துல சுமந்திருக்காங்க தண்ணி. இந்த காலத்துல எங்க பாட்டி ஒரு ஆளுக்கு 3 குடம் முத்தாயின்னு சொல்லுவாங்க. அப்படியா? இந்த காலத்துல ஒரு நல்ல தண்ணி பைப் இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஓசு போட்டு பிடிக்க முடியல, தூக்க கூட வேண்டாம் குடத்தை. இந்த ஓசை மாட்டி விட்டோம்னு சொன்னா வீட்டுல போய் பிடிச்சிக்கலாம், பிடிச்சு அப்படியே வச்சுக்கிடலாம். இந்த ஓசு போட முடியுதா? அது கூட கை கால்லாம் வலிக்கு. திரும்ப இடம்பெல்லாம் நல்லி வச்சாச்சு. நீல ஓசு போடு. முத்தொலிக்க நல்லி வச்சாச்சு. பாத்திரங்கள சிங்கிள் நல்லி, பாத்ரூம்ல 3 நல்லி, ஷவரு. அப்ப அந்த நல்லியை திறக்க கூட நமக்கு முடியல. காணா குறைக்கு உடம்புக்கு கீற்று
இப்ப காலம் எப்படி மாறி போச்சு. டொமார்னு வெடிச்சுன்னா கீட்டுற அவ்வளவுதான். ஆனா தித்திந்தாவட்டணத்திலே சரி சித்திரவள்ளி வெண்கொடியானவன் மனதுக்குள்ள நினைத்தா என்னம்மா நினைக்க மாமாக்கு பாத்திரத்துல கொடுத்தோம்னு சொன்னா பாத்திரத்தை அவன் கழுவ. அந்த பெரியாளி எச்சியை யார் கழுவ? அப்ப கலட்டு பொண்டாரத்துக்கு ஆமா அந்த சித்திரவள்ளி வெண்கொடியானவ என்னம்மா அங்க எப்படி செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா அங்க சித்திரவள்ளி வெண்கொடி சித்திரவள்ளி வெண்கொடி தித்திந்தாவட்டண மாமா மாமா மாமுனிய மாமா மாமா ஏ என்னுடைய வார்த்தைக்கு ஏ மாமா மாமா மாமுனிய என்னுடைய வார்த்தைக்கு தித்திந்தாவட்டண சித்திரவள்ளி வெண்கொடி மாமுனிய இடமதி கைமண்டத்தை வைக்க சொல்லி அம்பிகைய சித்திரவேல் என்ன என்ன செய்வாரானா என்ன என்ன செய்வாரானா ஏ சண்டாள சித்திரவள்ளி என்ன என்ன ஏ சித்திந்த வட்டண சண்டாள சித்திரவள்ளி மாமா மாமா மாமுனி மாமுனி இடமதி அப்ப கூல காய்ச்சிக்கொண்டு கைமண்டபம் வைக்க சொல்லி கைமண்டத்துல ஊத்துதாள் பொல்லாத சித்திரவள் எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணாத எண்ணம் ஏ எண்ணுதாள மனமாதியில அவரது திந்தாவட்டணத்திலே சித்திரவள்ளி வெண்கொடியானவா என்னம்மா மாமாக்கு கேப்ப கூல கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி மாமாவை கைமண்டம் வைக்க சொன்னா. சரி கைமண்டம்னா எப்படி வைப்பாங்க? இந்த அடிப்பப்பில் போய் தண்ணி குடிக்கும் போது இப்படி கைமண்டம் வைப்பாங்கல்ல இப்படி. ஆமா சரி இப்ப யாரு அடிபம்பை போய் அடிக்க போறா? ஊர்ல அடிபம்பை கண் கொண்டு பார்க்க முடியாது. அவ்வளவும் போச்சு அவ்வளவும் போச்சு. சென்டக்ஸ் ஆமா அதே போலவே சரி சித்திரவள்ளி பெண்குடியானவ கைமண்டம் வைக்க சொன்னா. ஆமாம்மா கைமண்டம் வச்சுக்கொண்டு மாமாவுக்கு கேப்பக்குள்ள கடகடன்னு ஊத்துதா ஒரு பாத்திரத்துல கொடுக்க வேண்டியது பாதை வச்சு கைமண்டம் வச்சு கொடுக்கல. கைமண்டம் கொடுத்து கொண்டு பொழுது சரி அதாவது என்ன மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கான்னு சொன்னா என்னம்மா சத்தம் போட்டு கொடுப்பாளாம் சித்திரவள்ளி. எத்தனை மணிக்கு கொடுப்பா? காலையில 12 மணிக்கு கொடுப்பா. காலையில 8 மணிக்கே காலை சாப்பாடு பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியிட்டு மாமா மாமா சாப்பிடுவாங்க மாமா இதெல்லாம் பேச்சு சும்மா இந்த மெப்புக்கு பேசுவாங்கல்ல. இல்ல பாட்டி போய் சாப்பிட கூட்டால ஏத்தா சாப்பிடுங்க. அது அத்தைக்கு அன்னைக்கு வந்து பென்ஷன் வந்திருக்கும். சாப்பிடுங்க 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 சொல்லுவாளே தவிர அந்த சாப்பாட்டை வச்சு கொடுக்க மாட்டா. வச்சு கொடுக்க மாட்டா. அந்த சொத்துல கையெழுத்து போட்டு பணம் வந்தாச்சுன்னா அன்னைக்கு கவனிப்பை பார்க்கணும். ஏ அப்பா லோன் எடுத்தாச்சுன்னா போதும். ஏ அப்பா சர்ரு 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 வண்டியில அங்க இருந்து அங்க அழையுது இங்க இருந்து அங்க போறதுதான். ராஜாஸ் போவட்டா செல்வராணி போவட்டா ஒரு வாரம் குழுவை கட்டிட்டு அடுத்த வாரத்துக்கு பிறகு தெருவா இல்லையணும். அடுத்த வாரம் குழு கட்ட முடியாம அந்த வீட்டை அடைச்சிக்கிட்டு இல்லை இவரே குழு கட்ட முடியாம தான் இப்போ 3 வாரமா வீட்டுக்கே போகாம கிடக்காரு. அதே போலவே சித்திரவள்ளி வெண்குடியானவா கைமண்டம் வைக்க சொன்னா. அந்த மாமுனியர் கைமண்டம் வச்சு கட கட கடன்னு குடிக்காரு. உடனே மனசுக்குள்ள நினைக்காரு அந்துகன் மாமணி நாடே பஞ்சத்துல கிடக்கு போல. அதுக்குதான் மருமோ நமக்கு கேப்ப கூல ஊத்துதால மாமாவுக்கு விழிக்கன் குருடாச்சு. விழிக்கன் குருடனா என்ன தாத்தா? முழிச்சுக்கிட்டு வாரது போறது தெரியாதான் மாமாக்கு. அவங்க எதை சொல்லணும்னு ஆசைப்படுதாங்க. ஏதோ மாமனார் மாமியாரை பத்தி சொல்லணும்னு நினைக்காங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கதை எப்படியாவது வில்லுக்காரங்க மூலமாவது சொல்லட்டுமே. நம்ம தான் சொல்ல முடியல. அதே போலவே சரி அந்துகன் மாமுனி மனதுக்குள்ள நினைத்தார். ஆமாம்மா நாடே பஞ்சத்துல இருக்கு போலயே. ஐயோ அதனாலதான் நம்ம மருமகா சித்திரவள்ளி நமக்கும் கேப்ப குலகத்தை நமக்கு 12 வருஷமா கேப்ப குல காய்ச்சி ஊத்துதாலோ. ஆமோ அப்படி மனதுக்குள்ள நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது சரி குருபத்திர பாலகன் வந்துகிறான். ஏ அம்மா சித்திரவள்ளி எப்பா என்ன செய்த? சாப்பிட்டியா?
சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். அடியே அம்மா சித்திரவள்ளி, என்னங்க? அதாவது மாமா இன்னைக்கு போய் சரி. மாமிசங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வர போகிறேன். ஓ, வேட்டையாட போறீங்களா? வேட்டையாடி வந்தேன்னு சொன்னா சரி. நல்லா சமைச்சு ஆமா. நீ நான் எங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து சாப்பிடணும் அடி. சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி குருபுத்திர பாலகனானவன் என்னம்மா? எப்படி தெரியுமா? எப்படி அம்மா வருகிறேன்? தித்திந்தாயே பட்டணத்தில் ஐயா, தித்திந்தா பட்டணத்தில் ஐயா குருபுத்திர பாலகேனோ ஐயா வேட்டையாட வேணும் என்று ஐயா ஊசி போல உயர்ந்த மேலே அங்க உத்திராட்ச காய்க்கும் மேலே ஐயா பாசி போல வளர்ந்த மேலே ஐயா பங்குடி தேர் ஓடும் மேலே இந்த குருபுத்திர பாலகேனோ ஐயா வேட்டையாட வேணும் என்று ஐயா அச்சு மெல்ல தான் எடுத்து ஆசமாக குருபுத்திர ஐயா அம்புகளை தான் எடுத்து ஐயா வனமான வணங்க அடந்து வானங்க அடந்து ஐயா வாரானே குருபுத்திர குருபுத்திர அவருடைய குருபத்திர பாலகனானவன் மாமிசங்களை எல்லாம் வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி ஊசி போல உயர்ந்த மல்ல உத்திராட்ச காய்க்கும் மல்ல பாசி போல படந்த மல பங்குனி திருவோடும் மல்ல அப்படி வடமானம் வடங்கடந்த வயல்வெள நாடு விட்டு மாமிசங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வருகின்றான். தன்னுடைய அரண்மனைக்கு ஆசை மகன் குருபுத்திரன் வருகின்றான். இந்த கையில என்ன இருக்கு? மான் இருக்கு. இந்த கையில என்ன இருக்கு? பன்னி இருக்கு. தோல்ல என்ன போட்டிருக்கான்? மிளா கிடக்கு. என்ன கிடக்கு? மிளாவா? மிளா. அவன் வேட்டைக்கு போயிருக்கான்ல. மிளாலாம் பிடிச்சிட்டு வந்தா இப்படி இருக்கும். நம்ம மிளா கறி சாப்பிடலாம்ல, சாப்பிட்டு பாருங்க. வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டான்ல. சாப்பிட்டு பாருங்க, உள்ள கொண்டு வச்சிருவாங்க. ஆமா. ஒரு காலத்துல பன்னி கறி சாப்பிடணும்னு சொன்னா சை அது யாரு சாப்பிடுவா? ஏ அப்பா, பன்னியை போய் யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு பயந்து பயந்து ஒளிச்சு ஒளிச்சு சாப்பிட்டாங்க. அந்த காலத்துல அப்படி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு உடம்புக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு உடம்பே பன்னிக்கறி திங்கு பன்னிக்கறி திங்கு. பன்னிக்கறியே 1 கிலோ எவ்வளவு ஆச்சு? 400 ஆச்சு. 400 ஆக்கியாச்சு. குடும்பமே போட்டி போட்டு திங்கு. அப்போ சரி, இந்த காலத்துல மானம்லாம் மாறி போயாச்சு. மாறி போச்சு. ஆனா குருபத்திர பாலகனானவன் என்ன மாமிசங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வருகின்றான். ஆமாம்மா. அப்படி வேட்டையாடி கொண்டு வருகின்ற பொழுது சரி, அடியே அம்மா சித்திரவள்ளி. என்னங்க? ஏ அம்மா சித்திரவள்ளி, என்ன? இங்க பாரு, மாமா எல்லாத்தையும் வேட்டையாடி கொண்டு வந்துட்டேன். சரி, அதனால மாமாக்கு முயல் பொரியல் வச்சுக்கோ. வைக்க வைக்க. ரத்த பொரியல் வச்சா நல்லா இருக்கும். ரத்தத்தை பொரிச்சு வைக்க. எம்மா, என்ன? இந்த மான் குழம்பு வச்சோன்னு சொன்னா எங்க அப்பா நல்லா சாப்பிடுவாரடி. ஓ, மான் கராத்தே, மான் குழம்பு, மான் குழம்பு. அதனால சரி, இது எல்லாத்தையும் நல்லா கழுவி சமைச்சு வையே. சீக்கிரமா வையுமா. மாமா போய் தெப்ப குளத்துல போய் தீர்த்தம் ஆடிக்கிட்டு வருகிறேம்மா. போயிட்டு வாங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வருதுக்குள்ள சரி வாழை இலை போட்டு எனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும். ரெடி பண்ணு எடியே என்ன? எங்க அப்பாவையும் சாப்பிட கூட்டு வரணும். எங்க அப்பாவும் இருந்து 3 பேரும் மொத்தமா நீங்க சாப்பிடணும். நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள நம்ம 3 பேருக்கு சாப்பாடு ரெடியா வச்சிரு. சரி, 3 பேரும் சாப்பிடுவேன் என்று சொல்லி ஆமா ஆசை மகனாகப்பட்ட குருபுத்திரை ஆமோ அங்க என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா? தித்திந்தா பட்டணத்திலே ஐயோ பட்டணத்திலே இந்த ஆசை மகன் குருபுத்திரை அந்த தித்திந்தா பட்டணத்தின் ஐயா குருபுத்திர பாலகேன் ஐயா தெப்ப குளத்தில் தீர்த்தமாடி இந்த ஆசமகன் குருபுத்திர அந்த தித்திந்தா பட்டணே அந்த அரண்மனை தன்னதில் ஐயா அரண்மனை தன்னதில்
ஏ அவசரமா வாராரே அந்த அரண்மனை தண்டதியில குருபுத்தேரே பாலகேடு அப்படி அரண்மனை தன்னதிலே தப்ப குலத்தில் தீர்த்தமாடி குருபத்திரம் அழகனவன் அவசரமாக வருகின்ற பொழுது தீர்த்தமாடி மாற்றுறுத்தி மாமிசங்களை எல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்பாவை அழைக்கிறேன்னு சொல்லும் பொழுது சித்திரவெளி சொல்கிறாய் அப்பா குருபத்திரா உங்க அப்பா 12 மணிக்கு அப்பளையே சாப்பிட்டு தூங்கிட்டாரு. ஐயா குருபத்திரா சரி உங்க அப்பா 12 மணிக்கு அப்பளையே சாப்பிட்டுட்டாரு. அப்பா சாப்பிட்டாவோ நீங்க வாங்க சாப்பிடுறதுக்குன்னா சரி ஐயா என்ன உங்க அப்பா எல்லாம் 12 மணிக்கு அப்பளையே சாப்பிட்டு படுத்தாச்சு. நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க ஐயா. வாங்க நம்ம 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். சரி உடனே பார்த்தா குருபத்திரன் என்ன ஏடி என்ன எங்க அப்பா கறியெல்லாம் நல்லா எடுத்துச்சியா எல்லாம் சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆசை மகனாகப்பட்ட குருபத்திரே ஆமோ அப்பா அப்பா என்று சொல்லி ஆசை மகன் குருபுத்தீர் ஒரு வீடி சாதத்தை கண்டு மெல்ல தானடு அப்பாவோட அரண்மனை அவசரமா வாரார். ஏ அப்பா அப்பா மாமுனி அப்பா அப்பா மாமுனி நாசமாக குருபுத்தீரே அப்படியே ஆசை மகனாகப்பட்ட குருபத்திரன் அந்த குருபுத்திர பாலகனானவன் ஒரு பிடி சாதத்தை எடுத்து அப்பா கிட்ட வந்தான். ஆமோ ஏ அப்பா மாமுனியரே என்ன நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? நான் குடிச்சேன்ப்பா. என்ன நம்ம சாப்பிட்டீங்களான்னு கேட்கும் அப்பா குடிச்சேங்கார. ஆமா ஒருவேளை அப்பாவுக்கு காதம் அவுட் ஆயிட்டோ தெரியலையே. ஏப்பா என்ன ஏப்பா என்னப்பா சாப்பிட்டீங்களா? நான் குடிச்சேன்ப்பா. எப்பா சாப்பிட்டீங்களா? எப்பா நல்லா குடிச்சேன்ப்பா. குடிச்சியலா? ஆமாப்பா. எப்ப என்னத்தை குடிச்சிய? உன் மனைவி எனக்கு கேப்பக்குள்ள கொடுத்தா சித்திரவல்லி. கேப்பக்குள்ள கொடுத்தாளா? 12 வருஷமா நான் கேப்பக்குள்ள தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. எப்ப 12 வருஷமா கேப்பக்குள்ளையா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாப்பா உன்னுடைய மனைவி சரி என்னுடைய மருமகள் எனக்கு கேப்பக்குள்ள தான்ப்பா கொடுத்தா. ஏ சித்திரவல்லி என்னங்க எங்க அப்பாவுக்கு நீ இப்ப 12 வருஷமா என்ன கொடுத்த? உங்க அப்பாவுக்கு என்னத்தை கொடுத்தேன்? கேப்பக்குள்ள கொடுத்தேன். அடியே என்ன 12 வருஷமா எங்க அப்பாவுக்கு கேப்பக்குள்ள கொடுத்த? உண்மையதான் சொல்றேன். உங்களுக்கு சாப்பாட்டுல குறை வச்சேன், உங்க அப்பாவுக்கு கேப்பக்குள்ள தான் கொடுத்தேன். அடியே சித்திரவல்லி என்ன ஒரு வீடி சாதத்துக்கு எப்படி எங்க அப்பா ஏமாந்து நின்னாரோ அதே போலவே ஆமோ ஒரு வீடி சாதத்துக்கு தெருவா நாயாகலையப்போ நான் நாயா போடுமா? ஆமா கடைசி காலத்துல என்ன நீங்க தாலியை கட்டிட்டு உங்க அப்பா கூட போறியே, என்னைய தெருவுல விட்டுட்டு நான் நாயா போனோம். ஆமா நீங்க உங்க அப்பா கூட போறீல்ல. சரி கடைசி காலத்துல ஒத்தைக்கு மகன் உங்க அப்பாவுக்கு நீங்க கொல்லி போட இருக்க மாட்டீங்க. நீங்க போங்க மண்ணா போங்க போங்க. அப்படியா? ஆமா. அடியே சித்திரவள்ளி எனக்கே சாபத்தை கொடுக்க. சரி இதுக்கு மேல உன் கூட இருக்க முடியாது. வேண்டாம் வேண்டாம். ஆசை மகனாகப்பட்ட குருபுத்திரன் ஆமா அந்த தித்திந்தா பட்டணத்துல என்ன செய்கிறான் தெரியுமா? என்னம்மா அந்த தித்திந்தா பட்டணே குருபுத்திரன் பாலகேன் மாமுனி காவடியா கட்டிக்குவாண்டு காவடியா கட்டிக்குவாண்டு ஏ ஆசை மகன் குருபுத்திரன் அப்படியே காவடியா கட்டிக்குவான் தாசமாக குருபுத்தீர் ஊசி போல உயர்ந்த மேல் உத்திராஜ காய்க்கும் மேல் பசி போல படர்ந்த மேல் பங்குனி தேர் ஓடு மேல் வனமான வனங்கடேன் இத்தனை வனங்களையும் கிடந்த ஆளுடைய வனத்துக்களை வரும்போது
ஆசை மகன் குருபுத்திரனிடத்தில் அந்துகன் மாமனி குடிக்க தண்ணீர் கேட்டார். குடிக்க தண்ணீர் கேட்கின்ற போது பூலாத்தி மரத்திலே அப்பா காவடியை இறக்கி வைத்துவிட்டு அரின் சுனையிலே வந்து தண்ணீர் எடுக்க வந்தான். கமண்டலத்தை தண்ணீரை கோதுகின்ற போது அந்த யானை தண்ணீர் குடிப்பது போல் கேட்டது. 1000 யானைகளிலே 999 யானை வதமுடித்து ஒரு யானைக்காக காத்திருக்கும் தசரத சக்கரவர்த்தி பார்த்தார். தப்பி போன யானை என்று பானத்தை தொடுத்தார். தசரதர் தொடுத்த பானம் குருபுத்திரன் மார்பிலே பாய அப்பா என்று அபய சத்தம் போட்டு கீழே விழ தசரதர் வந்தார். குருபுத்திரன் மாண்டு மடிந்திருப்பதை கண்டார். அப்பாவிற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்த வாசகத்தையும் கண்டு குருபுத்திரனுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரி காரியங்களை முடித்து கமண்டலத்தை கையில் எடுத்து அந்துகன் மாமனிடத்திலே வருகின்றார். அந்துகன் மாமனி தன்னுடைய மகன் அல்ல என்பதை அறிந்து ஏ தசரதா என்னுடைய மகனை நீ அழித்து விட்டு எனக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிற. எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு ஒரு மகன் உதகாம போயிட்டான். உனக்கு அயோத்தியிலே 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 ஆண் குழந்தைகள் தசரதன் உனக்கு பிறக்கும். ஆனால் தசரதன் உன் உயிர் பிரியும் போது 4 ஆண் குழந்தைகள் ஒரு பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் போ என்று சாபத்தை கொடுத்து அந்துகன் மாமனி என்று மூச்சை ஏங்கி 1000 ஆண்களிலே கலைமனாக சென்று ரோமாபுரி பட்டணத்திலே கலைக்கோட்டு மகரிஷியாக இருக்க பார்த்தார் தசரதர். பிள்ளை வேணும்னு இப்படி வந்தோமே கடைசி காலத்துல கொல்லிக்கு நம்ம உயிர் போகும்போது பிள்ளை பக்கத்துல இருக்க மாட்டான்னு பெரியவர் வாக்கு கொடுத்துட்டாரு. என் மன வருத்தத்தோடு அயோத்திமா நகரிலே வந்து குலகுரு வசீட்டரிடத்தில் நடந்த உரத்தை சொல்ல உடனே குலகுரு வசீட்டர் பார்த்தார். தசரதா மன வருத்தமானது உனக்கு வேண்டாம். ஏ ஐயா ஐயா தசரதர் என்னுடைய வார்த்தைக்கு நீ அயோத்திமா பட்டணே புத்திரகாமசி யாகத்தையும் நடத்த வேணும் என்று சொல்லி ஐயவான குலகுரு தசரதோட இடமதியில் அழகுடனே சொல்லுதார். மன்னனான தசரதர் குலகுருவின் வார்த்தை பேடி அயோத்திமா பட்டணே 60 அடி ஆழத்தில் 30 அடி அகலத்தில் புங்கஞ்சிப்பி புளியஞ்சிப்பி 21 வகையால் சிப்பிகளையும் போட்டைகள் அயோத்திமா பட்டணே புத்திரகாமசி யாகத்தே அவர் அயோத்தி மாவட்டத்திலே குலகுருவின் வார்த்தைப்படி புத்திரகாமஸ்ரீ யாகத்தை வளர்க்கும் பொழுது அந்த புத்திரகாமஸ்ரீ உள்ள வெப்பமானது அந்த புகையானது கைலாச மலைக்கு சென்றது. அப்படி கைலாச மலையிலே சென்றும் பொழுது எம்பெருமான் நாராயணன் பார்த்தார். ஆண்டவாபுரம் பொருளை இந்த ராவணனை வதமுடிப்பதற்காக அயோத்திமா பட்டணத்திலே கோசலையால் திருவயிற்றிலே பிள்ளையாக பிறக்க போறேன் என்று சொல்லி ராமனாக பிறக்க என்று சொல்ல அந்த புத்திரகாமஸ்ரீ யாகத்திலே ஒரு தங்க தாம்பலத்திலே தேன் அமிர்தமாக வந்து பிறந்தது. தேவ அமர்பாகத்தோடு வேதாள பூதம் வந்து பிறந்தது. அப்படி வேதாள புகைப்படை பிறக்கும் பொழுது தேன் அமிர்தத்தை கையில எடுத்து தசரத பூமா 4 பாகமாக பிரித்தார். ஒரு பாகம் கோசலைக்கும், 2வது பாகம் கையேசிக்கு கொடுத்தார், 3வது பாகத்தை குணமுடைய சுமித்திரைக்கு கொடுத்தார். மீதி ஒரு பாதம் இருந்தது. ஆண்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மீதி உள்ள ஒரு வாதத்தையுமாக கையேசி இடத்திலே கொடுக்கும் பொழுது அந்த அயோத்தி மாவட்டத்திலே அந்த கோசலை கையேசி குணமுடைய சுமித்திரையானவா அன்று முதல் குளிமறைந்தார். ஐயா குளிமறைந்தார் கோசலையால் பெண் கோடியா
அன்று முதல் குளிமரேன் கொசலையால் கையேசி குணமுடைய சுமித்திரையா 30 நாள் ஒரு மாதம் நல்ல மாதத்தில் 3 நல்ல மாதத்தில் அவ முத்து முத்தா வியர்த்திடுமா 4வது மாதத்தில் அவ நடந்து வைக்க முடியாமல் 5வது மாதத்தில் யார வயிறு பூரணையாமோ அப்படி அயோத்தி மாவட்டத்திலே கோசலையால் கையேசி குணமுடைய சுமித்திரையானவா 8 மாதத்திலே 8 வைக்க முடியாமல் 9வது மாதத்திலே ஓலப்பாயாக சுருளுதா அப்படி 10வது மாதத்திலே அந்த கோசலையால் திருவையற்றுள்ள யாரா வந்து பிறக்க போற தெரியுமா 10வது மாதத்திலே அதே கோசலையா திருவையற்றிலே ராமன் பிறக்க போறாரு 10வது மாதத்தில அந்த அயோத்திமா பட்டணத்தில் தசரதே பூமானோ கோசலையார் கையேசி குணமுடையா சுமித்திரையா அந்த 3 நல்ல வேர்களுமா இந்த 10வது மாதத்தில நிறை மாத கர்ப்பத்தோடு அழகுடனே இருக்கும் போது அந்த கோசலையால் திருவையற்றி அழகு பிள்ளை ஆண் குழந்தை கோசலையால் திருவையற்றில் நெற்றியில என் நாமத்தோடு என் நீல நல்ல என் நிறத்தோடு என் சங்கு நல்ல என் சக்கரத்தோடு என் அழகு பிள்ளை என் ஆண் குழந்தை அந்த அழகுடனே பிறந்ததையா நீங்க போடுங்கம்மா ஒரு குழந்தை ஒரு குழந்தை பொன்னான மணிக்குல நீங்க போடுங்கம்மா ஒரு குழவை பொன்னான மணிக்குழவை குலவச்சத்த மலக்கத்தோட அந்த கோசலையால் திருவையற்றில் அழகு பிள்ளை ஆண் குழந்தை அந்த அழகுடனே பிறந்ததையா அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதாரே அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதாரே வாருமையா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலே வாருமையா துளசிமணி மார்பழகா தூயவரே வாருமையா சங்கு சக்கர பேரழகா அச்சுதாரே ஹரிராம சிவராம கோசலையால் பெற்றவாளா கோதண்டமே வாருமையா சங்கு சக்கர பேரழகா அச்சுதரே வாருமையா ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் அயோத்தியை ஆண்டலிங்கம் பொண்ணுலிங்கம் பொருளிலிங்கம் பூலோகத்தை ஓடியா ஹரிராம பொண்ணுலிங்கம் பொருளிலிங்கம் இவர் பூலோகத்தை ஆண்டலிங்கம் முத்து நல்ல குடைபிடித்து முகில்வண்ணை வாரும்
ஏ தலைமலை ஏ ஐயனாரோ ஏ வெள்ள நல்ல ஏ குதிரையில ஏ வீச்சருவா ஏ கையில எடுத்து ஏ தலைமலை ஏ ஐயனாரோ உனக்கு பொன்னாலே பூணூலா ஏ பூணூலா ஏ பொன்பதித்த ஓடி ஐயா ஐயனார் வந்தாச்சு. ஆமா ஆமா ஐயா ஆடுவாரம் பாடுவாரா ஏ தலைமலை ஐயனாரோ ஏ வெள்ள நல்ல குதிரையில ஏ வீசருவா கையில எடுத்தியா ஏ ஆகாளி போடுதாரே ஏ புண்ணாலே பூணூலா ஏ புன்பதித தவளமா ஏ ஆனபூலி கூட்டத்தோட ஏ தலைமலை ஐயனாரோ ஏ வெள்ளி பெறம்படுத்து ஏ ஆகாளி போடுதாரே ஏ ஹரிராமா சிவராமா ஏ ஹரிராமா சிவராமா ஏ அயோத்தியே ஆண்டராமா ஏ அலைகடலில் பள்ளி கொண்ட ஏ அச்சுதாரே வாருமையா ஏ தலைமலை ஐயனாரோ ஏ ஆனபாளி பாடுதாரே ஏ பொன்னாலே பூணூலா ஏ பொன்பதித தாவளமா ஏ வெள்ள நல்ல குதிரையில ஏ தலைமலை ஐயனாரோ ஏ தலைமலை ஐயனாரோ ஏ வீச்சருவா கையில எடுத்தியா ஏ ஆகாளி பாடுதாரே ஏ ஹரிராமா சிவராமா ஏ அயோத்தியே ஆண்டராமா ஏ பொன்னுலிங்கம் பொருள்லிங்கம் ஏ பூலோகத்தை ஆண்டலிங்கம் இந்த ஐயாவோட வாசலில ஏ மூன்று முகம் கொண்டவளா ஏ மூன்று முகம் கொண்டவள ஏ முப்புறத்த காத்தவளா ஏ இந்தாய முப்பிடாதி ஏ வேப்ப கொலையை எடுத்து ஏ ஆகாளி பாடுதாரே ஏ தலைமலை ஐயனாரோ ஏ வெள்ள குதிரையில ஏ வீசருவா கையில எடுத்து ஏ ஆகாளி பாடுதாரே ஏ பொன்னாலே பூணூலா ஏ பொன்பதித தாவளமா ஏ தங்கத்தாலே பூணூலா ஏ தாவரையும் உண்ணலாமா ஏ தலைமலை ஐயனாரோ ஏ வெள்ள நல்ல பட்டுடுத்தி ஏ வீச்சருவா கையில எடுத்து ஏ தலைமலை ஐயனாரோ ஏ ஆதாளி பாடுதாரே இங்க போடுங்க அம்மா ஒரு குலவை ஏ பொன்னான மணி குலவை ஏ முக்கா மூணு பேரும் ஏ குலவை போடுங்க அம்மா ஏ குலவ செத்த முழக்கத்தோட ஏ தலைமலை ஐயனாரோ ஏ தலைமலை ஐயனாரோ ஏ ஆகாளி பாடுதாரே ஏ ஹரிராமா சிவராமா ஏ அயோத்தியே ஆண்டராமா ஏ அலைகடலில் பள்ளி கொண்ட ஏ அச்சுதாரே வாருமையா ஏ பொன்னுலிங்கம் பொருளுலிங்கம் ஏ பூலோகத்தை ஆண்டலிங்கம் ஏ அஞ்சனையா பெற்ற பாலா ஏ அஞ்சனையா பெற்ற பாலா ஏ அனுமதானே வாருமையா ஏ ராமனோட ஐயனுக்கும் என் அண்ணாவி வாராரு தலைமலை ஐயனாரு அந்த 7 மலை காவுக்குள்ள காட்டுக்குள்ள இருப்பவரா 1008 ஐயனுக்கும் அண்ணாவியா இருப்பவரு தலைமலை ஐயனாரு வெள்ள குதிரை கையிலெடுத்து வெள்ள குதிரையில சாட்டைய கையிலெடுத்து வெள்ளி பெரும்பெடுத்து தலைமலை ஐயனோடு ஐயனாரு முன்னடக்க ஹரிராமன் பின்னடக்க தலைமலை ஐயனோடு ராம 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 என்று ராம மந்திரம் பாடுவோமே சங்கு சக்கர பேரழகா ஐயனாரு வாசலில ஐயனோடு வாராரு ஹரிராமன் எம்பெருமான் ஏ இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96 ஏ சீதையோட மணவாளா ஏ சீதாராம வாருமையா ஏ ஹரிராம சிவராமா ஏ அயோத்தியே ஆண்டராமா ஏ பொன்னுலிங்கம் பொருளிங்கம் ஏ பூலோகத்தை ஆண்டலிங்கம் ஏ கோட நல்ல குடை பிடித்து ஏ முத்து நல்ல குடை பிடித்து ஏ முகில்வண்ணை வாருமையா ஏ துளசிமணி மார்பழகா ஏ தூயவரே வாருமையா ஏ தலைமலை ஐயனாரோ ஏ தலைமலை ஐயனாரோ இப்ப ஆதாளி பாடுதாரே ஏ ஆடுதார பாடுதார ஓடியா ஏ ஆதாளி போட்டு வர்றார் ஏ தலைமலை ஐயனோடு ஏ மாறி மாறி பிறந்தவளை ஏ மாறி மாறி பிறந்தவளா ஏ
எந்தாய மாரியம்மா ஏ தலைமலை ஐயனாரும் டீச்சர் ரூபா எடுத்து ஏ வீரனோட பாடுதாரு எல்லாருக்கும் பெரிய வர்றான் ஏ தலைமலை ஐயனாரும் ஏ வெள்ளி நல்ல பட்டு உடுத்தி ஏ டீச்சர் ரூபா கைதெடுத்து ஏ தலைமலை ஐயனாரும் ஏ உன்ன போல தெய்வத்தையும் நான் உலகத்துல பார்க்கலையே ஏன் நம்பி வந்த மக்களுக்கு ஏன் நல்வாக்கு சொல்லுவாராம் ஏ தலைமலை ஐயனாரும் ஏ சாமனடி சாமம் போல ஏ சதிய சாம வேலையில ஏ தலைமலை ஐயனாரும் ஏ ஆதாளி போடுதாரு உடனே சமயம் நல்ல சமயம் ஐயா ஏ சம்மதிச்ச நேரம் ஐயா ஏ தலைமலை ஐயனாரும் ஏ குலபசத்த முழக்கத்தோட ஏ வெள்ளி பேர் ரொம்ப எடுத்து ஏ ஆதாளி பாடுதாரு ஏ பொன்னாலே பூநூலாம் ஏ பொன்பதித்த சாவளமா ஏ ஆனப்புலி கூட்டத்தோட ஏ ஆதாளி பாடுதாரு ஏ ஹரிராமா சிவராமா ஏ அயோத்திய ஆண்டராமா ஏ அலைகடலில் வெள்ளி கொண்ட ஏ அச்சுதாரே வாருமையா ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ குலபசத்த முழக்கத்தோட ஏ பொண்ணுலிங்கம் பொருளிங்கம் புலோகத்தை ஆண்டலிங்கம் ஏ துளசி மணி மார்பலகா ஏ தூயவரே வாருமையா ஏ படிக்கும்
வாழா ஐயா சீதாராமா ஐயா வாருமையோ ஐயா கோசலையா ஐயா பெற்ற பாலா ஐயா பெற்ற பாலா ஐயா கோதண்டமே ஐயா வாரும் ஐயா பெற்ற பாலா ஐயா சங்கு சக்கர ஐயா பேரழகா ஐயா பேரழகா ஐயா அச்சுதரே ஐயா வாரும் ஐயா ஐயா துளசி மணி ஐயா மார்பழகா ஐயா மார்பழகா ஐயா தூய வேறே ஐயா வாரும் ஐயோ கிராமா ஐயா எட்ட நாமோ ஐயா 27 ஐயா 27 நீர் தொட்ட நாமோ ஐயா 96 ஐயா முத்து நல்ல ஐயா குடை பிடித்து ஐயா குடை பிடித்து ஐயா முகில் வண்ணே ஐயா வரும் ஐயா கிராமா ஐயா அலைகடலில் ஐயா பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட ஐயா அச்சுதரே ஐயா வாரும் ஐயா ஐயா பள்ளி கொண்ட ஐயா ஆரிரோ ஐயா ராரோ ஐயா ராரோ யாரிரோ யாரோ எம்மா ஆடுவாளா பாடுவாளா ஏ ஆதாளி போட்டு வர்றா ஏ 3 முகம் கொண்ட வேளா ஏ முப்புறத்த காத்த வேளை ஏ எட்டாய முப்பிடாதி ஏ மாறி மாறி பிறந்த வேளா ஏ எட்டாய மாரியம்மா ஏ ஹிராத்து காரியவா ஏ இருக்க கூடி மாறி ஏ அக்கினி சட்டிக்காரி ஏ 1008 சொர்வக்காரி ஏ புல்லாத மாரியவா ஏ அப்பு சடையலை ஹரிராமன் தங்கையவா உனக்கு வீரப்பெல்லாம் விரிசடையா ஏ வீரப்பெல்லாம் விரிசடையா ஏ வெற்றி கொண்ட திருமுகம்மா ஏ மாறி மாறி பிறந்த வேளா ஏ எட்டாய மாரியம்மா மஞ்ச எண்ண முகத்தழகி ஏ இன்னகால தீபவேள ஏ இன்னகால தீபவேளா ஏ இருக்க கூடி மாரியம்மா ஏ மஞ்ச எண்ண பூசிக்கொண்டு தலைமலை ஐயனோடு ஏ தலைமலை ஐயனோடு ஏ ஆதாளி பாடுதாள ஏ ஹரிராம சிவராமா ஏ அயோத்தியே ஆண்டராமா ஏ அலைகடலில் வெள்ளி கொண்ட ஏ அச்சுதாரே வாரும் ஐயா ஏ மாறி மாறி பிறந்தவள ஏ புல்லாத மாறியவ ஓடியா முட்டை போல முழியலாகா ஏ போல நீண்ட பல்லழகா ஏ ஆங்கார சொருவத்தோடு ஏ ஆதாளி போடுதாள வேப்பங்கோல ஒரு கையில ஏ வேப்பங்கோல ஒரு கையில ஏ திருசலமும் ஒரு கையில ஏ புல்லாத மாரியவா
இப்ப ஆதாளி போடுதால நீங்க போடுங்க அம்மா ஒரு குலவ ஏ பொன்னான மணி குலவ ஏ குலவ சுத்த முழக்கத்தோட ஏ மூன்று முகம் கொண்டவளா ஏ மூன்று முகம் கொண்டவளா ஏ முப்புறத்தை காத்தவளா ஏ பொண்ணுலிங்க பொருளிலிங்கம் இவர் பூலகத்தை ஆண்டலிங்கம் ஏ இட்ட நாம 27 தொட்ட நாம 97 ஏ அலைகடலில் வள்ளி கொண்ட ஏ அச்சுதாரி வாருமையா ஏ மூன்று முகம் கொண்டவளா ஏ அம்பிகைய முப்பிடாதி ஏ முப்புறத்தை காத்த வேலை பிறகு நாக வந்து குறைபிடிக்க ஓடியா ஏ நல்ல பாம்பு தாளாட்ட ஏ அட்டகாளி 8 பேரும் ஏ ஆதாளி பாடுதாளே ஏ மூன்று முகம் கொண்டவளா ஏ நாகக்கண்ணி பெற்ற மகா ஏ அம்பிகையா முப்பிடாதி ஏ உண்ட போல தெய்வத்தையும் நான் உலகத்தில வாக்களையே ஏ புல்லாத முப்பிடாதி ஏ தலைமல ஐயனாரோ ஏ ஆதாளி பாடுதாரே ஏ மணி விளக்கல பிறந்த தெய்வம் ஏ மாயாண்டி மாசோடல ஏ சுரவழியில பிறந்த மகனா ஏ ஈச மகே சொடல ஐயா ஏ வெள்ளையத்த கையில் எடுத்து ஏ ஆதாளி பாடுதாரே உச்சையில குள்ளாவா ஏ உல்லாச காலழகா ஏ பிரம்ம வீட பிறந்தவள ஏ பிரம்ம வீட பிறந்தவளா ஏ பேச்சு பிரம்ம ராஜுதையா ஏ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஏ காட்டு வேண பேச்சு அம்மா ஏ பேச்சு பெற்ற திருமகனா ஏ பேயான பேச்சோடல பிறகு 5 மணி வெள்ளையம்மா ஏ அருகில் ஒரு சல்லடம்மா ஏ காவலுக்கு கட்டிக்காரன் ஏ காவலுக்கு கட்டிக்காரன் ஏ புல்லாத சுடல ஐயா ஏ பார்வதினா பெற்ற மகன் ஏ பேச்சு வளர்த்த மகன் ஏ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஏ காட்டு வேண பேசி அம்மா ஏ புல்லாத பேசியவா ஏ மையானத்தை காத்த வேணாம் ஏ மையானதை காத்த வேணாம் ஏ மையான பேச்சியோடு ஏ மணி விளக்குல பிறந்த தெய்வம் ஏ கடவுள் மகன் சுடல ஐயா ஏ உச்சியில குள்ளாமா ஏ உல்லாச காலழகா ஏ அலைகடலில் பள்ளி கொண்ட ஏ அச்சு வேற வாருமையா ஏ பார்க்கடலில் வெள்ளி கொண்ட ஏ பச்சை மாலை வாருமையா ஏ தலைமலை ஐயனோடு ஏ தலைமலை ஐயனோடு ஏ 21 தெய்வங்களும் ஏ ஆடுதையா பாடுதையா ஏ புல்லாத பேசி நீங்க போடுங்க அம்மா ஒரு குலவை ஏ பொன்னான மணி குலவை ஏ முக்கா 3 பேரும் ஏ முத குலவை போடுங்க அம்மா ஏ குலவ சத்த முழக்கத்தோட ஏ பிரம்ம பீடம் பிறந்தவள ஏ புல்லாத பேச்சியவா ஏ குழி பேச்சு நெட்ட பேச்சு ஏ மையானத்தை காத்த வேணாம் ஏ மையான பேச்சியவா உனக்கு வேப்பங்கோயில ஒரு கையில ஏ தலைமல ஐயனாரம் ஏ ஆன புலி கூட்டத்தோட ஏ ஆதாளி படுதார ஏ வெள்ள கூட்டுறையில ஏ வீசர் வகையில் எடுத்து ஏ தலைமல ஐயனாரம் போடுங்க அம்மா ஒரு குலவை முழக்கத்தோட ஏ தலைமல ஐயனாரம் ஆதாளி பாடுதாரு ஏ அரிடாமா சிவராமா ஏ அயோத்திய ஆண்டராமா பொண்ணுலிங்கம் பொருளிங்கம் பூலகத்தை ஆண்டலிங்கம் ஏ 3 முகம் கொண்டவளா ஏ முப்புறத்தை காத்தவளா ஏ எண்டாய முப்பிடாதி ஏ மாறி மாறி பிறந்தவளா மாறி மாறி பிறந்தவள ஏ எண்டாய மாரியம்மா ஏ மணி விளக்குல பிறந்த தெய்வம் ஏ மாயாண்டி மாசோடல ஏ பேச்சு பெற்ற திருமகனா ஏ பேயான பேச்சோடல ஏ புல்லாத முப்பிடாதி ஏ அப்பு நல்ல சடையலகி ஏ ஹரிடாமே ஹரிடாமே யமா அப்பு நல்ல ஏ சடையலகி ஏ ஹரிடாமே ஏ தங்கையம்மா உனக்கு வீரப்பல்லா ஏ உரிசடையா உனக்கு வெற்றி கொண்ட ஏ திருமுகம்மா ஏ மணி விளக்குல ஏ பிறந்த தெய்வம் ஏ மாயாண்டி ஏ மாசோடல ஏ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஏ நெட்ட பேச்சு ஏ காட்டு வேண ஈஸ்வரியம்மா அம்பிகையா ஈஸ்வரியா முட்டை போல
மொழியழகா ஆமோ உனக்கு மொழ நீண்ட ஆமா என் பல்லழகா ஆமோ என் அம்பிகையா ஆமா என் ஈஸ்வரியா ஆமா உனக்கு வேப்பங்கோல ஆமா என் ஒரு கையில ஆமா என் திரிசூலம்மா ஆமா என் மறுகையில ஆமா என் தலைமலை ஐயனாரும் ஏ ஐயனாரும் ஆதாளி ஆதாளி போடு போடுதாரே ஆமோ ஆமோ இந்த தலைமலை ஏ ஐயனோடு யாரிடாமா ஆமோ ஏ சிவராமா ஆமா நீ அயோத்தியை ஆமா ஏ ஆண்டராமா ஆமா நீ மூன்று முகம் நீ மூன்று முகம் என் கொண்ட வேலை நீ முப்புறத்தை என் காத்த வேளா என் எட்டாய ஆமா என் முப்பிடாதி ஆமா உனக்கு நாக வந்து குடை பிடிக்க உமா குடை பிடிக்க உனக்கு நல்ல பாம்பு நாட்டே ஓடியாதா பேச்சியம்மா மாரியம்மா உனக்கு நாக வந்து என் குடை பிடிக்க என் நல்ல பாம்பு ஏ தாளாட்ட உனக்கு என் பூவை எட்டாய வைத்து என் கொலவை பாடு என் அம்பிகைய பேச்சியம்மா என் ஹரிராமா என் மாயாண்டி என் சுடலையோடு என் தலைமலை என் ஐயனாரும் எங்க அம்பிகையா ஏ ஈஸ்வரியா அவ சிவப்பு நல்ல பட்டு உடுக்கா ஏ சீதாராமே தங்கையவா எங்க ஈஸ்வரியம்மா அவ காப்பு இட்டு கடைய போட்டு கண்ணாடி என் வளைய போட்டு வட்ட நல்ல பொட்டுக்காரி ஆமோ ஏ பொட்டுக்காரி ஆமோ அவ சரிய போட்டு சேலக்காரி ஓடியாதா ஈஸ்வரியா ஈஸ்வரியா என் தலைமலை ஏ ஐயனாரும் ஆமா என் வெள்ள நல்ல ஆமோ என் குதிரையில ஆமா என் வீச்சருவா ஆமா என் கையில எடுத்து ஆமோ என் ஆன புலி ஆமா என் கூட்டத்தோட ஆமா பாதாளி ஆமா என் பாடுதார நீ மாறி ஆமா என் பிறந்த வேளா இது யாரு நீ பிரம்மபீடம் பிறந்த வேளா ஏ பேச்சு பிரம்ம அச்சுதையா ஈஸ்வரி ஓடியாதா ஈஸ்வரியா இவ அப்பு நல்ல ஆமா ஏ சடையலேகி யாரு ஏ அம்பிகையா ஆமா ஏ ஈஸ்வரியா ஆமா எனக்கு வேப்பங்கோல ஆமா ஏ ஒரு கையில ஆமா ஏ திரிசூலம்மா ஆமா என் மறுகையில ஆமா உனக்கு வீரப்பொல்லாம் விரிசடையா என் விரிசடையா உனக்கு வெற்றி கொண்ட திருமுகமா எம்மா அம்பிகையா ஏ ஈஸ்வரியா உனக்கு முட்டை போல என் முட்டை போல உன் புளியழகா உனக்கு மொழ நீண்ட என் பல்லழகா என் அம்பிகையா என் ஈஸ்வரியா என் தலைமலை ஏ ஐயனாரும் என் ஹரிராமா ஏ சிவராமா என் அயோத்தியை என் ஆண்டராமா என் தலைமலை ஏ ஐயனாரும் ஏ ஆனபூலி கூட்டத்தோட ஏ கூட்டத்தோட ஆதாளி பாடுதார் ஓடி ஐயா ஆதாளி ஓடுவானா அரகர தன்ன நன்னே ஐயா தானே ஐயா தானே ஐயா தானே நன்னோ ஐயா தானே ஐயா அழகடலில் ஐயா பள்ளி கொண்டே ஐயா பள்ளி கொண்டே
அச்சுதரே ஐயா வாரும் ஐயா எம்மா மூன்று மோகம் எம்மா கொண்ட வேளை எம்மா கொண்ட வேளை முப்புறத்தை எம்மா காட்ட வேளை ஐயா பொண்ணுலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் ஐயா பொருளிலிங்கம் இவர் பூலோகத்தை ஐயா ஆண்டலிங்கம் ஐயா துளசி மணி ஐயா மார்பழகா ஐயா மார்பழகா ஐயா தூய வேறே ஐயா வாரும் ஐயா எம்மா ஆடுவாளா பாடுவாளா ஏ அசாளி போடுதாளே ஏ தலைமையில ஐயனாரும் ஏ வெள்ள குதிரையில ஏ வீச்சருவ கையில் எடுத்து ஏ பிரம்ம வீட மிருதமெல்லாம் ஏ பேச்சு பிரம்ம காச்சுதையா ஏ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஏ காட்டு வேண பேச்சியோடி ஏ பொல்லாத ஈஸ்வரியா ஏ அப்பு சடையலையே ஏ ஆரவார சொர்வக்காரி ஏ மணி வெள்ளக்கல்ல பிறந்ததே ஓடியா ஏ மாயாண்டி மாசோடல ஏ தலைமையில ஐயனாரும் ஏ உன்ன போல தெய்வத்தையும் உலகத்தில வாக்கலைய ஏ மாறி மாறி பிறந்தவளாம் ஏ எட்டாய மாரியம்மா ஏ அம்பிகைய ஈஸ்வரியா ஏ ஈராத்து காரியம்மா ஏ இருக்கக்கூடி மாரியம்மா ஏ மணி வெள்ளக்கல்ல பிறந்த தெய்வம் ஏ மாயாண்டி மாசோடல நீ பேச்சு பெச்ச திருமகனா ஏ பேயான பேச்சோடல சல்லட குள்ளாவா ஏ தாமரக்க மணி அழகா ஏ அம்பிகாய ஈஸ்வரியா வேப்பகோல வருகையில ஏமா திரிசூலாமா வருகையில எனக்கு நாகம் வந்து உணவிடிக்க ஏ நல்ல பாம்பு நல்ல பாம்பு 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 நல்ல பாம்பு தாளாட்டு ஏ அம்பிகைய ஈஸ்வரியா உலக உச்சியில விழுந்த சேடு உலகம் எல்லாம் நீராடு ஏ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு நீ காட்டு வேண பேச்சு அம்மா தன்னண்ணன் நானிடம் தன்னானே போடு தன்னண்ணன் நானிடம் தன்னானே தன்னண்ணன் நானிடம் தன்னானே தன்னதினம் தன்னானே போடு தானதினம் தன்னானே கும்மியடி பெண்ணு கும்மியடி அம்மா பேச்சி அம்மைக்கு கும்மியடி ஈஸ்வரி அம்மைக்கு கும்மியடி ஐயா பாய்த்தானே யானுமா மாலேனுமா பாய்த்தானே யானுமா ஐயா பாய்த்தானே யானுமா மாலேனுமா பாய்த்தானே யானுமா வாலில் மணி கிளுகிழுங்க மகர கூடை பளபளங்க அஞ்சனையால் பெற்ற போல அனுமந்த பாலகனோ ஐயா பாய்ந்தானே
பிரம்மராஜுதேய பலமல ஐயனோடு பிரம்ம பீடம் பிறந்தவனாயே பேச்சி அம்மனோடு ஈஸ்வரியா பிரம்மபீடம் பிறந்தவனா அம்பிகைய பேச்சி அம்மா தாயான ஈஸ்வரியா பூச்சடை அழகி ஹரிராமன் தங்கையவா ஜடை அழகி மகளதல் தங்கையவா அம்பிகைய ஈஸ்வரியா ஐயனார் ஐயனார் தலமல ஐயனோடு யம பிரம்ம பீடம் பிறந்தவனா பேச்சி பிரம்ம பாச்சுதேயா ஈஸ்வரி அம்மா வேலை நல்ல உனக்கு வேலை அம்மா ஏ ஈஸ்வரி அம்மா உனக்கு விளையாட இரு சமயம் ஈஸ்வரி அம்மா உனக்கு வேலை நல்ல வேலை அம்மா உனக்கு விளையாட இரு சமயம் அம்பிகையா ஈஸ்வரியா முட்டை போல புளியழகா பொல நீண்ட பல்லழகா அம்பிகையா ஈஸ்வரியா ஆங்கார சொர்வத்தோடு சொர்வத்துவாடு ஆதாளி பாடுதாளே ஈஸ்வரியம்மா தலமலை ஐயனாரும் பிரம்ம பீடம் பிறந்த வேளம் பேச்சி பிரம்ம ராச்சுதையா மூன்று மோகம் கொண்ட வேளம் முப்புறத்தை காத்த வேளம் அஞ்சனைய பெற்ற பாலா அனுமந்தேனே முறுக்கு வேணுமா முறுக்கு அஞ்சனையா பெற்ற பாலா அனுமந்த சுவாமியோடு மூன்று முகம் கொண்ட வேளம் முப்புறத்தை காத்த வேளம் எண்டாய முப்பிடாதி பிரம்ம பீடம் பிறந்த வேளம் பேச்சி பிரம்ம ராச்சுதையா கட்ட பேச்சி நெட்ட பேச்சி மணிவிளக்கில் பிறந்த மகன் மாயாண்டி மாசுடல அவன் கச்சையது வரிஞ்சு கட்டி கடவுள் மகன் சொல்லல ஐயோ தன்னண்ணானினம் தன்னானே போடு தன்னண்ணானினம் தன்னானே எம்மா தன்னண்ணானினம் தன்னானே எம்மா தன்னண்ணானினம் தன்னானே போடு தானண்ணானினம் தன்னானே ஆலேலங்குமி கொஞ்சம் கும்மி அடிங்களே ஆடி வரத பாருங்கம்மா நல்லா அசைந்து வரத பாருங்கம்மா எம்மா அசைந்து வரத பாருங்கம்மா
மாடி வருகிற முப்பிடாதிய வாடி கும்மிய கொட்டுவோமே அடே கொலவ போட்டு கும்மியடி எம்மா மாறி பிறந்தத மாநாடு மாறி மக்கள் பிறந்தத தென்னாடு மாறி மக்கள் பிறந்தத தென்னாடு எம்மா தென்னாடு தாண்டிய மாறி அம்மைக்கு தேசமெல்லாம் கும்பி கும்மியடி அடே தானதனதின தன்னானே எம்மா ஆடி வரத பாருங்கம்மா விளையாடி வரத பாருங்கம்மா விளையாடி வரத பாருங்கம்மா ஐயா கேட்ட வரந்தர் ஹனுமந்த சுவாமிய வாடி கும்மிய கொட்டுவோமே அம்மா சிங்கம் வரத பாருங்கம்மா சிங்க சீரி வரத பாருங்கம்மா சிங்க சீரி வரத பாருங்கம்மா எம்மா சிங்கத்தில் வரும் முப்பிடாதிய வாடி கும்மியடி அடே தானதனதின தன்னானே அம்மா ஒட்டக வாரத பாருங்கம்மா நல்ல வசந்த வாரத பாருங்கம்மா ஒட்டகம் வசந்த வாரத பாருங்கம்மா எம்மா ஒட்டகமில் வெறும் பேச்சு அம்மாக்கு ஒய்யார கொண்டைய பாருங்கம்மா விளையாட இரு சமயோ விளையாட இரு சமயோ எம்ம பேச்சி அம்மா அம்மா அப்பு நல்ல சடையழகி அப்பு நல்ல சடையழகி அம்மா சடையழகி இவ ஆரவார சொருவக்காரி ஆரவார சொருவக்காரி பேச்சி அம்மா ஆரவார சொருவக்காரி அம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு கட்ட பேச்சு நெட்ட பேச்சி அம்மா நெட்ட பேச்சு இவ காட்டு வேண பேச்சு அம்மா காட்டு வேண பேச்சு அம்மா பேச்சி அஞ்சனைய பெற்றவாளா எனைய பெற்றவாளா பெற்றவாளா
அனுமந்த வாராரே அனுமந்த வாரா உனக்கு வீரப்பெல்லாம் விரிசடையா வீரப்பெல்லாம் விரிசடையா அம்மா விரிசடையா உனக்கு வெற்றி கொண்ட திருமுகம்மா வெற்றி கொண்ட திருமுகமா அம்மா மையானத்தை காத்தவளே மையானத்தை காத்தவளே அம்மா காத்தவளே ஐயோ பொல்லாத பேச்சி அம்மா பொல்லாத பேச்சி அம்மா பொல்லாத பேச்சி அம்மா அம்மா மூன்று முகம் கொண்டவளா மூன்று முகம் கொண்டவளா அம்மா கொண்டவளா அந்த முப்புறத்தை காத்தவளா முப்புறத்தை காத்தவளா முப்பூடாதி அம்மா உச்சியில விழுந்த சட உச்சியில விழுந்த சட மாறி அம்மா உனக்கு உலகம் வெள்ள நீராட உலகம் வெள்ள நீராட மாறி அம்மா உலகம் வெள்ள நீராடே உனக்கு நாக வந்து உடை வீடிக்க நாக வந்து உடை வீடிக்க பேச்சி அம்மா நல்ல பாம்பு தாளாட்டே நல்ல பாம்பு தாளாட்டே ஈஸ்வரி அம்மா நல்ல பாம்பு மாடுதாள பாடுதாளே ஆடுதாள பாடுதாளே பாடுதாளே பாதாளி பாடுதாளே ஆதாளி பாடுதாளே பேச்சி அம்மா ஆதாளி தன்னே நானே தானே நானே பொழுதானே பொழுதானே தானே நன்னே தானே நானே இந்த மாரியவ பிறந்த இடம் மலையாளமா கேசம் இந்த மாரியவ பிறந்த இடம் மலையாளமா கேசம் மங்காத பிரகாசம் இப்ப மணக்குதல்லோ அவ தலையில மல்லிகை பூவாசம் அடே குற்றாலத்து குளிந்த நீரில் குளிக்கிறாள மாறி குற்றாலத்து குளிந்த நீரில் குளிக்கிறாள மாறி அவ இருக்கும் கூடி மாறி கங்கா தீர்த்தம் வேணும் என்று கலக்குறாள மாறி
நூலு சேலை கட்டிக்கிட்டு சிரிக்கிறாள் மாறி நூலு சேலை கட்டிக்கிட்டு சிரிக்கிறாள் மாறி இருக்கும் கூடி மாறி அவ காஞ்சி பட்டு வேணும்னு கலங்குறாள மாறி தேவி எவ பரந்த ஈடம் தெய்வ கைலாசம் தேவி எவ பரந்த ஈடம் தெய்வ கைலாசம் பரஜோதி பிரகாசம் பிரகாசம் மனக்கு தள்ளோ அவ தலையில செண்பக பூவாசம் இந்த ஆத்தவ பரந்த ஈடம் ஆதி கைலாசம் ஆத்தவ பரந்த ஈடம் ஆதி கைலாசம் ஜோதி பிரகாசம் பிரகாசம் மனக்கு தள்ளோ அவ தலையில அடுக்கு மல்லிவாசம் மாற வெள்ளி சூரவெள்ளி அழகு சுந்தர சுந்தரவல்லி மாற வெள்ளி சூரவெள்ளி அழகு சுந்தரவல்லி ஏ அம்மா பியாச்சி அம்மா ஆடி வேறும் பியாச்சிக்கு தான் போடுங்க ஒரு குலவை ஒரு கொட்டாங்கருகமண்ணி போதுமண்ணா மாறி ஒரு கொட்டாங்கருகமண்ணி போதுமண்ணா மாறி இருக்கங்கூடி மாறி ஊசி போட்டு கோட்பதற்கு காணாது நான் மாறி அவ ரெண்டாம் கொட்டாங்கருகமண்ணி போதுமண்ணா மாறி அவ ரெண்டாம் கொட்டாங்கருகமண்ணி போதுமண்ணா மாறி அவ இருக்கும் கூடி மாறி ஊசி போட்டு கோட்பதற்கு காணாது நான் மாறி அம்மா வேப்பங்கொலைய கையில எடுப்பா அம்மா பேச்சி அம்மா அழகு பேச்சி அம்மா ஆடி வேறு பேச்சுக்கு தான் போடுங்க ஒரு குலவை அம்மா திரிசூலத்த கையில எடுப்பா அம்மா பேச்சி அம்மா அழகு பேச்சி அம்மா ஆடி வேறு பேச்சுக்கு தான் போடுங்க ஒரு குலவை ஏ அம்மா வர கம்மா கேர ஓரும் அம்மா வர கம்மா கேர ஓரும் வந்து காரணியா ஆடி வேறு பேச்சுக்கு தான் போடுங்க ஒரு குலவை அம்மா நந்த வேண தோட்டத்தில நல்ல மலர் எடுத்து நந்த வேண தோட்டத்தில நல்ல மலர் எடுத்து நாரி நாளு கொடுத்து நம்ம உச்சி மகாளிக்கு நலமுடனே கொடுத்து பூங்கா வேண தோட்டத்தில பூத்த மலர் எடுத்து பூங்கா வேண தோட்டத்தில பூத்த மலர் எடுத்து புதுமையோடு கொடுத்து நம்ம உச்சி மகாளிக்கு புதுமையோடு கொடுத்து அம்மா ரெண்டாம் கொட்டாங்க அருகமண்ணி போதுமண்ணா மாறி ரெண்டாம் கொட்டாங்க அருகமண்ணி போதுமண்ணா மாறி இருக்கும் கூடி மாறி ஊசி போட்டு கோட்பதற்கு காணாது நான் மாறி அம்மா மூணாம் கொட்டாங்க அருகமண்ணி போதுமண்ணா மாறி மூணாம் கொட்டாங்க அருகமண்ணி போதுமண்ணா மாறி இருக்கும் கூடி மாறி ஊசி போட்டு கோட்பதற்கு காணாது நான் மாறி அம்மா வீர பள்ளம் விரிசடையா அம்மா பேச்சி அம்மா வீர பள்ளம் விரிசடையா அம்மா பேச்சி அம்மா அழகு பேச்சி அம்மா ஆடி வேறு பேச்சுக்கு தான் போடுங்க ஒரு குலவை
அம்மா முட்டை போல மொழியழகா அம்மா பேச்சு பேச்சி அம்மா முட்டை போல மொழியழகா அம்மா பேச்சு பேச்சி அம்மா ஏ அழகு பேச்சு அம்மா ஆடி வேறு பேச்சுக்கு தான் போடுங்க ஒரு கொலவை கொலை போடுங்க அம்மா உட்காரட்டும் ஏ அந்த வர அம்மா பேச்சு அம்மா ஏ அந்த வர அம்மா பேச்சு பேச்சி அம்மா ஏ அழகு பேச்சு அம்மா ஏ ஆடி வேறு பேச்சுக்கு தான் போடுங்க ஒரு கொலவை உனக்கு நாக வந்து குடை பிடிக்க அம்மா பேச்சு பேச்சி அம்மா நாக வந்து குடை பிடிக்க அம்மா பேச்சு பேச்சி அம்மா ஏ அழகு பேச்சு அம்மா ஏ ஆடி வேற பேச்சுக்கு தான் போடுங்க ஒரு கொலவை அம்மா வேப்பங்குலைய கையில் எடுப்பா அம்மா பேச்சு பேச்சி அம்மா ஏ வேப்பங்குலைய கையில் எடுப்பா அம்மா பேச்சு பேச்சி அம்மா ஏ அழகு பேச்சு அம்மா ஏ ஆடி வேற பேச்சுக்கு தான் போடுங்க ஒரு குலவை ஏ தன்ன நன்னே நான நன்னே தான நன்னே நானே ஒரு தான நன்னே நானே ஒரு தானே தானே நன்னே தானே நன்னே நானே கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று அனைத்து தெய்வங்களும் முழு பவரோட அருளோடு அம்மா விளையாடி சரி பேச்சியம்மா மட்டும் உட்காரதுக்கு மனசே இல்லை மனசு இல்ல எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணுமில்ல உனக்கு ரெஸ்ட் இருக்காது உனக்கு எங்களுக்கு ரெஸ்ட் வேணுமில்ல நீ ஊரெல்லாம் படி அளக்கணுமா ரைட்டு பார்க்கணுமில்ல பார்த்துட்டு வா ஆ பெருமாள் ஆஞ்சநேயர் ஆமா ஈஸ்வரி அம்மா சரி முப்படாதி அம்மா சரி மாரி அம்மா ஆமா பேச்சி அம்மா சரி சுடலை ஆமா சக்தி விநாயகர் தலைமையாக சரி இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆமா வெகு விமரிசையாக நடைபெற்று சரி ஒரு ஆலயத்துக்குள்ள போகும்போதே அருள் நிறைஞ்ச இடமா இருக்கணும். ஆமா இப்போ நம்ம தலைமலையன் ராமன் வாசலுக்கு வந்தாச்சுன்னு வைங்க, என்ன முழு அருளோட இருக்கு. ஆமா அப்பேற்பட்ட சரி தலைமலையன் ஆமா ராமன் சீதா லட்சுமண பெருமாள் ஆஞ்சநேயரோடு சரி இங்கே அழகாக இந்த கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று சரி முழு அத்தனை அருளையும் பெற்று பெற்று இந்த வரிதாரர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஆமா வாக்கு வரங்களை கொடுத்து சரி தலைமலை ஐயன் ஆமா ராமன் சீதா லட்சுமணர் ஆஞ்சநேயர் சரி ஆதி பராசக்தி ஆமா ஈஸ்வரி அம்மா ஆமையா முப்படாதி அம்மா சரி மாரி அம்மா அம்மா பேச்சி அம்மா சரி சுடலை ஆமா பரிவார தெய்வங்கள் எல்லாம் எல்லாம் இந்த கும்பாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டு சரி சந்தோஷமாக வந்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.